தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய ராசியை தொட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் உன் ராசியை தொடு என் தங்க பிள்ளையே, இன்று அனைத்தையும் புட்டு புட்டு வைத்து விடுகிறேன் என்று இந்த தாய் உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, உன் ராசியை தொட்டு விட்டாயா? அப்பொழுது கவனமாக நான் சொல்வதை கண்களை மூடி கேட்க வேண்டும். ஏனென்றால் பணத்தால் ஏமாந்திருக்கிறாய், பாசத்தால் ஏமாந்திருக்கிறாய், பணத்தால் மற்றவர்களுக்கு கொடுத்தும் ஏமாந்திருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் இந்த பணத்தையும் இந்த அன்பையும் வைத்து உன்னை அவ்வளவு இவ்வளவு ஏமாற்றவில்லை. வாழ்க்கையில் வாழவே கூடாது என்ற அளவிற்கு என்னுடைய தங்க பிள்ளையானது நொந்து போய் உள்ளது. என் தங்க பிள்ளையே, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள். பல தடைகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் நல்ல விஷயங்கள் நடக்கவில்லை. நல்ல விஷயமே நடந்தாலும் அதை உன்னால் சரியாக பராமரிக்க முடியவில்லை. அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கிறதே தவிர மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஒரு பொழுதும் கொடுக்கவில்லை. மரணம் வாழ்க்கையில் வந்தால் போதும் என்ற எண்ணம் ஆழ் மனதில் இருக்கிறது. அதை முதலில் தூக்கி எறிந்துவிடு என் தங்க பிள்ளையே. வாழ்க்கையில் மரணம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பிறப்பு ஒன்று இருக்கும். ஆனால் மரணத்தை பற்றி கவலை கொள்ளாதே. அது என்றாவது ஒரு நாள் அனைவருக்கும் வரத்தான் செய்யும். அதை விட்டுவிட்டு உன்னை மரணப்படுக்கையில் தள்ளவியவர்களுக்கு கண்முன்னே நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த தாயின் மீது அன்பு வை, ஆதரவு நான் கொடுக்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு சில காலத்திற்கு மட்டும் கடைபிடி. ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களும் இந்த மரணம் என் வாழ்க்கையில் வராதா, மகிழ்ச்சிதான் வரவில்லை, மரணமாவது நமக்கு வந்தால் போதுமே என்று இப்படி நீ சிந்திக்கலாமா என் தங்க பிள்ளையே? உன் எண்ண ஓட்டம் என்னவென்று அனைத்தையும் நான் அறிவேன். இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் விரக்தியில் நீ இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் தங்க பிள்ளையே, இந்த கஷ்ட காலமானது உனக்கு அபூர்வ காலம். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தாய், மற்றவர்களுக்காக அனைத்தையும் செய்தாய். மற்றவர்கள் ஒவ்வொரு நேரமும் எனக்கு அது கொடுத்து விடுவார்கள், இது கொடுத்து விடுவார்கள் என்று அவர்களையே நம்பி இருந்தாய். ஆனால் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய நபருக்கு நான் தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த கஷ்டகாலத்தை உருவாக்கினேன். அதே போல் உன்னை விட்டு அந்த நபர் துரோகம் செய்து ஏமாற்றம் செய்து கண்ணில் காட்டி படுத்து உனக்கு அவ்வளவு விஷயங்களை காட்டி கொடுத்திருக்கிறேன். ஆனால் அதையும் இன்னும் நீ புரிந்து கொள்ளாமல் தாயே அவர்கள்தான் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய். என் தங்க பிள்ளையே, நீ அடம் பிடிப்பது நியாயம்தானா? சில விஷயங்களை திருத்தி கொடுத்து விடலாம், சில விஷயங்களை திருத்தவே முடியாது. அது பிறவி பலனை அனுபவித்துதான் ஆக வேண்டும். பிறவியிலே மிருக ஜென்மமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை விட்டு விடுவது என்பது வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அப்படிதான் ஒரு சில நயவஞ்சகக்காரர்கள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரமும் அவர்கள்தான் வேண்டுமென்று அடம் பிடிக்காதே. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதே உனக்கு நன்மை தரும் என்பதை மறந்து விடாதே. ஏனென்றால் மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வம், செழிப்பு அனைத்தும் நமக்கு கேட்டு வருவதல்ல, தானாக வருவது. ஆனால் ஒரு சில உறவுகளை அப்பட்டமாக நம்பினாய். அவர்களோ உன்னை நன்றாக பயன்படுத்தி கொண்டு உனக்கு உண்மையாக இல்லாமல் ஒரு சில பேருக்கு உண்மையாக இருந்தார்கள். இதை உனக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் சில லீலைகளை நடத்தினேன். அதுவும் சரியாக கச்சிதமாக நடந்துவிட்டது. இப்பொழுது அவர்கள் யார், அவர்கள் முகம் என்ன என்று அனைத்தையும் தெரிந்து கொண்டாய், புரிந்து கொண்டாய். இனிமேல் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு நான் கொடுக்கக்கூடிய விஷயத்தை செய். அதையே நினைத்து நினைத்து நீ கழுது கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழாது என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நேரமும் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். செல்வமும் செழிப்பும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நீ எது வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் இந்த தாய்க்கு தெரியாமல் எதையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் என்று என்னை அன்னையாக நீ அரவணைத்து தாயே என்று உன் நாவினால் உச்சரித்து விட்டாயோ, அன்றைய தினத்தில் இருந்து உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. நல்லது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு,
கெட்டது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அதனால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் நல்லவையாக இருக்க வேண்டும். இனிமேல் நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதற்காக இந்த தாய் எது வேண்டுமென்றாலும் செய்வேன். மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும், மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யட்டும். ஆனால் என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்கிறேனோ, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும் கடைபிடி. என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்லுகிறேன் என் தங்க பிள்ளையே, மற்றவர்கள் ஏமாற்றியவர்களை கரங்களில் பிடிப்பதை விட நான் கொடுக்கக்கூடிய நாணத்தை நீ கரங்களால் பிடித்துக்கொள். இந்த நாணயமானது உனக்கு முதலில் தைரியத்தை தரும், இழந்த விஷயத்தை மீட்டெடுத்து கொடுக்கும். அதே போல் ஒரு வேலை தேடுகிறாயா, இந்த நாணயத்தை எடுத்து கொண்டு செல்லும் பொழுது நீ நினைத்த பணத்தொகையோடு நல்ல வருமானம், வேலை உனக்கு கிடைக்கும். அதே போல் சில உறவுகள் ஏமாற்றக்கூடிய உறவுகளா, பொய்யான உறவுகளா என்று இந்த நாணயத்தை கையில் கொண்டு முழும்போது உனக்கு அந்த நாணயமானது வேலை செய்ய தொடங்குகிறது. நல்லவர்கள் என்றாலும் காட்டி கொடுத்து விடும், கெட்டவர்கள் என்றாலும் காட்டி கொடுத்து விடும். அதே போல் உனக்கு செய்வினை பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக செய்வினையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடலாம். அதே போல் உன் உறவு செய்வினையால் அகப்பட்டிருக்கிறது, செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நாணயம் அப்படியே அப்பட்டமாக காட்டி கொடுத்து விடும். ஆம் என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நாட்களும் இந்த செய்வினையால் பல பாதிப்புகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாதிப்பால் என் தங்க பிள்ளை மறு வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டது. ஆனால் இந்த தாய் உனக்கு மறு வாழ்க்கையை கொடுத்து, மங்களகரத்தை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்ததான் இந்த நாணயம் உன் கையில் தழுவ போகிறது. இந்த நாணயமானது இன்னும் சிறிது காலத்திற்கு தான் என் தங்க பிள்ளையின் கரங்களில் வரும். ஆனால் நீ பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களை தள்ளிக்கொண்டே இருந்தால் பிறகு நான் சில விஷயங்களில் உன்னை சோதிப்பேன். சோதித்தும் நீ சரியான முறையில் செய்யவில்லை என்றால் என்னுடைய சோதனை காலங்கள் உன் வாழ்க்கையில் வராது. பிறகு இந்த தாய் உன்னிடத்தில் வருவதற்கு காலதாமதம் ஏற்படும். நானே உன் இல்லம் தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறேன், ஆனால் இன்னும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உன் சிந்தனையும் என்னையும் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் உடனே இந்த நாணயத்தை வாங்கி உன் கரங்களில் வைத்து என்னை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அங்கே கொண்டு சென்று நீ உன் வெற்றியை சாதித்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். இந்த வழிகளை உடனடியாக நீ பயன்பெற வேண்டும். அதனால் காலதாமதம் ஏற்படுத்தாமல், காலம் எப்பொழுதுமே நமக்கு நிற்காது, நம் தான் காலத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதனால் இப்பொழுது இந்த நாணயம் உன் கண்ணில் பட்டால் உடனே இந்த தொலைபேசியின் மூலியமாக வாங்கிக்கொள். உன் வாழ்க்கை மாறும். நீ நினைத்த வேண்டுதல் உடனடியாக நடக்கும். பிறகு இந்த பதிவு மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும். அதனால் உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. என்ன இதனால பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு இந்த நாணயம் அம்பாள் உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் உங்களுக்காக அம்பாள் கொடுத்துட்டு இருக்காங்க.
எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அத வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?